இஷாரா செவ்வந்தி நாட்டில் இருந்து தப்பிச் செல்வதற்கு முன்னர் தலைமறைவாகியிருக்க உதவியர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதன்படி இன்று இஷாரா தான் தலைமறைவாகியிருந்த மத்துக்கம பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த மறைவிட வீட்டின் சொந்தக்காரர்களிடம் தன்னை மன்னித்து விடுமாறு செவ்வந்தி கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் யாழிலும் கிளிநொச்சியிலும் இசாரா தங்கியிருந்ததன் அடிப்படையில் அந்த இடங்களையும் அடையாளம் காண செவ்வந்தி யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. கனைமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட பின்னர் இஷாரா மத்துக்கம பகுதியில் தலைமறைவாகியிருந்தார். குறித்த வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது தாம் அங்கிருந்தே மித்தனிய பகுதிக்கு தப்பிச் சென்றதாக இஷாரா செவ்வந்தி தெரிவித்தார். இதன் பின்னர் அங்கிருந்து கிளிநொச்சிக்கு சென்று பின்னர் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தார். குறித்த காலப்பகுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றதால் தாம் தெற்கில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தப்பிச் செல்ல இலகுவாக இருந்ததாகவும் இஷாரா குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்துக்கு சென்ற அவர் அங்கிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு சென்றார். இதேவேளை திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான ஹெகல்பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர்கள் இசாரா செவ்வந்தி தலைமறைவாகியிருக்க உதவியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் கனைமுல்ல சஞ்சீவ வழக்கில் பிரதான சூத்திரதாரியான இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய நேபாளத்துக்கு சென்றபோது அவரின் உருவத்தை ஒத்த பெண்ணான நந்தகுமாரன் தக்சியை கண்டு வியப்பில் ஆழ்ந்ததாக கொழும்புக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான நிசாந்த ஜொய்சா தெரிவித்தார். மேலும் விசாரணைகளில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் செவ்வந்தி நேபாளத்துக்கு செல்லும் வரை தக்சியை தெரியாதா. கைது செய்யப்பட்ட 6 பேரும் நேபாளத்தில் பிரிந்து வசித்து வந்த நிலையில் ஒருவருக்கு ஒருவர் அவர்களின் இருப்பிடங்களை தெரிவித்துக் கொள்ளவில்லை. 6 அல்லது 7 நாட்கள் தொடருந்துகள், பேருந்துகள் மற்றும் கார்களில் செவ்வந்தியை அழைத்துச் சென்ற ஒரு இந்திய தரகரால் ஜூன் மாதம் நேபாளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நேபாள எல்லையில் தரகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் கைது செய்யப்படும் வரை இஷாரா செவ்வந்தி நேபாளத்திலே தங்கியிருந்தார். அங்கு தங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் பணம் உட்பட அனைத்தும் துபாயில் இருந்த ஜேகே பாயால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரது நலனை விசாரிக்க அவர் அவ்வப்போது துபாயில் இருந்து நேபாளத்துக்கு வந்து செவ்வந்தியை சந்தித்து சென்றதாகவும் கூறப்படுகின்றது. ஜேகே பாயின் வேண்டுகோளின் பேரில் கே சிவதாசன் செவ்வந்தி ஒரு மீன்பிடி படகில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். நேபாளத்தில் தங்கியிருந்த காலகட்டத்தில் செவ்வந்தி தனது உடல் அழகு மற்றும் முகத்தை பொலிவாக வைத்திருக்க அழகுக்கலை நிலையங்களுக்கு அதிகம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நேபாளத்தில் அவருடன் கைது செய்யப்பட்ட தக்சி என்ற தமிழ் பெண்ணை போல் தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ள நீண்ட நாட்களாக அங்குள்ள அழகு நிலையங்களுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. நேபாள